Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. உளுந்த வடை செஞ்சு நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறது வீட்டில் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு நான் 1 காஞ்ச மிளகாய் 1 பச்சை மிளகாய் வைக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 துண்டை இஞ்சை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் தேங்காய் மூடியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போது நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 hour ஊறட்டும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச எல்லா பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு முறை மோர் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த அரைச்ச விழுதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்ச மசாலாலாம் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 லிட்டரு புளிச்ச தயிரை நான் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவில் இந்த தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, இதையெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெயிலே தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், 4 வரமிளகாவை நான் பாதியாக பிச்சு போட்டுக்கிறேன். பிச்சு போட்டுட்டு பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலா தயிர் எல்லாம் சேர்த்து வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் மோர் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது எந்த அளவுக்கு நம்ம திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். ஏன்னா இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு கொதி நல்லா கொதித்து வரும் போதே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோர் குழம்பு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கீரை போட்டதும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உளுந்து வடையை செய்ய போகலாம். இப்போது நான் 4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஊற வச்ச உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு இந்த உளுத்தம்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வடை மாவு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வடை மாவில் மிளகு, 1 ஸ்பூன் மிளகை நான் ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை எவ்வளோ சூப்பராக போட்டோன்னே கலர் திரும்புது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வடையை செய்யுங்க, இல்லைனா உள்ளே வேகாது, கருகி போயிடும். எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ வடையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். வடையை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்புல இந்த வடையை சேர்த்துக்கலாம். நம்ம மோர் குழம்புல வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய மோர் குழம்பு எவ்வளோ சூப்பராகவும் நல்லா சிம்பிளாகவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி டைப்பில் மோர் குழம்பு வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா நம்ம உளுந்த வடை போட்ட மோர் குழம்பு ரெடியாக இருக்குன்னு. இப்போ ஒரு வடையை எடுத்து நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா ஸ்பூனில் எடுக்கும் போதே நல்லா ஜூஸியாக வடை நல்லா ஊறி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.